அன்பு வணக்கம். அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே ஒரு புத்திசாலி தான், ஒரு திறமைசாலி தான். நம்மளால் என்ன முடியுமோ திறம்பட நம்ம ஒரு வேலையை ஒரு செயலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்ம முட்டாளாயிடுறோம். அது எதனால் முட்டாளாகிறோம், எந்த விதமான செயல்கள், எந்த விதமான செயல்பாடுகளை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற உணர்த்துகிற கதை தான் இந்த கதை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. அதை புரிஞ்சு இன்கேஸ் இனிமேல் அந்த தேவையற்ற அந்த செயல்பாடுகளை செய்யாமல் இருந்தீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் தான் புத்திசாலி, அறிவாளி அப்படிங்கிறத உணர்த்துகிற கதை. சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க. ஒரு அரசர், அந்த அரசர் பார்த்திங்கன்னா அந்த நாட்டை சூப்பராக செயல்பட்டு இருந்தார். ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. ஏன் பக்கத்து நாட்டு மக்கள், பக்கத்து நாட்டு இளவரசர்கள், மன்னர்களே கூட பாராட்டினாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த அரசர் அந்த நாட்டு மக்களுக்கு அற்புதமான சேவைகளை செஞ்சுட்டு இருந்தார். என்ன பண்ணுவாருன்னா, வாரமான ஒரு சந்தை கூடும். எல்லா மக்களும் அந்த இடத்துல கூடுவாங்க. தன் காவலாளிகளெலாம் அனுப்பி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, ஏதாவது குறை பேசுகிறாங்களா என்னங்கிறத கேட்டுட்டு வர சொல்லுவார். 100% எல்லாருமே வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கேன், அரசர் நல்ல நாட்டை நிர்வாகம் செய்கிறாரு அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் அவருக்கு வந்துக்கிட்டே இருந்தது. இதை தேவலோகத்தில் இருக்கிற 2 தேவதைகளும் கவனிச்சுது. என்னப்பா இந்த அரசர் வந்து அவ்வளோ தூரம் நாட்டை சூப்பராக நிர்வாகம் செய்கிறாங்க, திறமையான ஆள், புத்திசாலி அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க, நம்ம போய் டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த 2 தேவதையும் யோசனை பண்ணுறாங்க. யோசனை பண்ணிட்டு சரி வா நம்ம பூலோகத்துக்கு போகலாம், நம்ம அதை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த 2 தேவதைகள் இளைஞர்களாக மாறி அந்த ஊர் சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடில் குடியிருக்கிறாங்க. பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு டீ கடை பெஞ்ச், எப்போவுமே பேசணுன்னா டீ கடை பெஞ்ச், ஒரு டீ கடையில், சந்தையில் ஒரு டீ கடையில் மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. அந்த வார சந்தை வந்தது. சந்தை வரும்போது ஊர் மக்கள்லாம் அந்த இடத்துல கூடுறாங்க. அந்த 2 தேவதைகள் இளைஞர்கள் ரூபத்தில் இருக்கிறாங்க. தேவையில்லாத தவறான நடக்காத செயல்களை அந்த நாட்டை பற்றி, அந்த அரசரை பற்றி அவங்க சொல்கிறாங்க, மக்கள்கிட்ட பரப்புகிறாங்க. உடனே அந்த காவலாளிகள்லாம் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலைங்க, ஏங்க இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் அப்படி தான் பேசுவோம், நீங்கள் கேட்குறதுக்கு யார் அப்படின்னு சொல்லி அவங்க காவலாளிகிட்ட சொல்லி பதில் சொல்லி அனுப்பிடுறாங்க. இது அப்படியே அரசர் காதுக்கும் போகுது. போன உடனே என்ன தேவையில்லாத பேசுகிறாங்களா, தவறாக பேசுகிறாங்களா, நடக்காததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அரசருக்கு ஒரு கோபம். சரி ஒன்றும் இல்லை, நான் ஒரு பரிசு பொருட்கள் கொடுக்குறேன், நீ இந்த வாரம் சந்தைக்கு போகும் பொழுது அந்த 2 இளைஞர்களுக்கு நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த காவலாளிகிட்ட ஒரு பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார். அந்த பரிசு பொருட்கள் என்னென்ன கொடுத்து அனுப்புகிறாருன்னா, 3 பொட்டலங்கள். ஒன்று வந்து மாவு பொட்டலங்கள், ஒன்று வந்து சோப்பு பொட்டலம், இன்னொன்று கருப்பட்டி வெள்ளை பொட்டலம். 3யுமே பொட்டலம் பண்ணி பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பிட்டார். அடுத்த வாரம் சந்தை வருது. சந்தை வரும்பொழுது இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, தன் மாறு வேஷத்தில், காவலாளி வேஷத்தில், சரி இன்றைக்கி அந்த இளைஞர்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சந்தையை நோக்கி போகிறார். போன உடனே வழக்கம் போல் அந்த டீ கடை பெஞ்சில் அந்த 2 இளைஞர்கள் ஊர் மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. பார்த்தீங்களா ராஜாவுக்கு எவ்வளோ பயம் வந்துச்சு, பார்த்தீங்களா பரிசு பொருட்கள்லாம் எனக்கு அனுப்புகிறாரு, அப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, பரிசு பொருட்கள் எங்களுக்கு நிறைய அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத, சம்பந்தம் இல்லாத, நடக்காத நிகழ்வுகளை பரப்பிகிட்ருக்காங்க. உடனே இந்த மாறுவேடத்தில் இருக்கிற ராஜாவுக்கு பயங்கர கோபம். ஏன்னா எதாவது பதில் சொல்லி ஆகணும்ல, அதுக்காக தானே மாறு வேஷத்துலேயே போயிருக்கிறாரு. அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. இளைஞர்களே, பரிசு பொருட்கள் ராஜா கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னீங்களே, என்ன பரிசு பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாறு வேஷத்தில் இருக்கிற காவலாளி கேட்குறாரு. அந்த தேவதைகளுக்கு தெரியும் இவர் ராஜான்னு தெரியும், ஏன்னா அவங்க தேவதைகளாக இருந்தால் மாறு வேஷத்தில் வந்திருக்காங்கங்கிறனால தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் காவலாளியே எனக்கு 3 பொட்டலங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 இளைஞர்கள் சொல்கிறாங்க. என்ன பொட்டலம் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. கேட்ட உடனே ஒன்று வந்து மாவு, ஒன்று வந்து சோப்பு, ஒன்று வந்து கருப்பட்டி வெல்லம் அப்படின்னோடனே இதுக்கு அர்த்தம் தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த காவலாளி அந்த இளைஞர்கள்கிட்ட கேட்குறாங்க. உடனே அந்த இளைஞர்கள் என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்கள் காவலாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் இவனுக்கு ஒரு தெம்பு வருது. ஏன்னா அரசருக்கு என்ன, இது கூட தெரியாமல் இருந்துட்டாங்க, இதை சொல்லணுன்னு தானே நான், அதுக்காக தானே நான் அனுப்பியே வச்சேன்னு சொல்லிவிட்டு, இங்கே பாருங்கள் மாவை எதுக்கு அனுப்பியிருக்கிறாருன்னா, ஒரு கைப்பிடி மாவு கூட உங்களால் சம்பாதிக்க துப்பு இல்லை, ஆனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்கிறது தான். ஒரு கைப்பிடி மாவு ஒரு பொட்டலமாக அனுப்பியிருக்கேன், அதனால் தேவையில்லாத பேசாதீங்கன்னு அர்த்தம்.
ரெண்டாவது விஷயம் சோப்பு அனுப்பியிருக்காங்க. உங்கள் உடல் மனசு நிறைய குப்பையாக இருக்குது, நல்லா சோப்பு போட்டு குளிங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். மூணாவது விஷயம் கருப்பட்டி வெல்லம் அமைச்சிருக்காரு. அட்லீஸ்ட் கருப்பட்டி வெல்லத்தையாவது சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளை பரப்புங்க அப்படிங்கிற 3 பொருட்களை உங்களுக்கு இந்த ராஜா உங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறாரு. முட்டாள் இளைஞர்களே, இது கூட உங்களுக்கெல்லாம் புரியலையா அப்படின்னு சொல்லி பேசினோன்னே அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் ஆமாம் இந்த காவலாளி சொல்கிறது தான் உண்மை, நீங்கள் முட்டாள் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க. உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம். உடனே தன் வேஷத்தை கலைக்கிறாரு. கலைச்சிட்டு நான் தான் இந்த ஊர் ராஜா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஊர் மக்கள்லாம் பாராட்டுறாங்க. உடனே அந்த 2 இளைஞர்கள் சொல்கிறாங்க, என்ன ராஜா, நீங்கள் புத்திசாலி ராஜாவாக இருப்பேன்னு நினச்சிங்க, என்ன மாதிரி முட்டாள்கள் பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் ஈடு கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் உண்மையாலுமே புத்திசாலி ராஜா தானா அப்படின்னு சொல்லி கேள்வியை அந்த இளைஞர்கள் கேட்குறாங்க. கேட்டுட்டு தேவதைகளாக மாறுறாங்க. கதை புரியுதுங்களா? தேவதையாக மாறினோன்னு தான் அந்த அரசருக்கே புரியுது. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் பலவிதமான முட்டாள்தனமான விமர்சனங்கள், கவலைகள், வேதனையான விஷயங்கள் நம்மளை பற்றி வரும். நம்ம அதுக்காக அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணும், நம்ம அந்த இடத்துல புத்திசாலியாக இருக்கணும், நம்ம அந்த இடத்துல முட்டாளாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல போய் ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதை தான் அந்த கதையில் அந்த தேவதைகள் உணர்த்துச்சு. அதாவது ஒரு முட்டாள்கிட்ட ஒரு புத்திசாலி பேசக்கூடாது. பேசுனா முட்டாள் யாருன்னா அந்த அரசர் தான் அப்படிங்கிறத அந்த கதை முடியுது. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு முக்கியமான உட்கருத்துங்க. நம்ம வாழ்க்கை பயணத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான விமர்சனங்கள். நம்மளாம் என்ன சொல்கிறோம்? அதுக்கு பதில் சொல்லணும், அதை நம்ம புரிய வைக்கணும், அதை முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கே பலவிதமான நேரங்களை செலவு பண்ணுறோம். செலவு பண்ணால் முட்டாள் நம்ம தான். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லட்டுங்களா? இப்போது நம்மளை பற்றி ஒரு விமர்சனங்கள் ஏதாவது ஒன்று வெளியில் வருதுன்னு வச்சிங்களேன், அது நம்ம செஞ்ச விஷயங்களாக இருந்தால் அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம செஞ்ச விஷயங்களை அவன் வெளியில் சொல்கிறான், நான் ஏன் கவலைப்படணும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம செய்யாத விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறான், நான் ஏங்க கவலைப்படணும்? புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க கான்செப்ட்டு. ஸோ அறிவாளி, ஒரு புத்திசாலி அப்படின்னு சொன்னிங்கன்னா தனக்கு வர விமர்சனங்கள் அது சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் இல்லையோ தேவையில்லாமல் அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணும், அந்த இடத்துல நான் புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்ய மாட்டான் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அந்த விமர்சனங்களுக்கு நான் எப்படியாவது உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இதுதாங்க உண்மை. ஸோ எப்போ ஒருத்தன் புத்திசாலி முட்டாளாகிறான்னா தன் விமர்சனங்களுக்கு நான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, முட்டாள்கள்கிட்ட எப்போ பதில் சொல்ல நினைக்கிறானோ அவன் தாங்க மிகப்பெரிய முட்டாள். இந்த உண்மையை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள், ஒரு உண்மைத்தன்மை புரியும். இந்த நொடியிலிருந்து, இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து நம்மளை பற்றி யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா நடந்ததை பேசுனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நடந்தது தானே பேசுகிறாங்க, நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நடக்காததை பேசுனா நடக்காததை பேசுகிறாங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அதை நிரூபிப்பதற்கோ அந்த விமர்சனங்களுக்கு ஈடு கொடுக்கணும், அந்த இடத்துல நான் சப்போர்ட் பண்ணணும், அதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள்கிட்ட பேசுனீங்கன்னா முட்டாளாவது நாம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படுங்க. இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.